வெல்கம் டு அன்பரசி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருட்டு பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அந்த கட்டங்கட்டமாக இருக்கும், 4 மூலையிலையும் வரும்பு இருக்கும். அந்த மாதிரி பிரண்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. இது உருட்டு பிரண்டை. இந்த பிரண்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், 4 பக்கமும் அந்த வரும்பு, உள்பக்கம் கொஞ்சம் அமுங்குனா மாதிரி இருக்கும். அதை போலவெல்லாம் இல்லை பாருங்கள், இது உருண்டையாக இருக்கும். இது ஒரு செடியோட காம்பு மாதிரி தெரியுது பாருங்கள். ஆனால் இதோட இலை பிரண்டை செடியில் இருக்கிற அதே இலை தான் இது. நாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது, நமக்கு நம்ம வீடுங்களில் வேலியில எல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த பிரண்டை மாதிரியே தான் இதுக்கு இலையெல்லாம் இருக்கும். குறிப்பாக நம்மளை மாதிரி பெண்களுக்கு டெலிவரி, அப்புறம் சிசேரியன், அதுபோல் சின்ன சின்ன பிரச்சனைகளால் நமக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு எலும்புகள் தேய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தேய்மானம் வரும்போது நம்ம இந்த பிரண்டையை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த உருட்டு பிரண்டைக்கு டபுள் மடங்கு அதில் கால்சியம், சிங்க் சல்ஃபைட் எல்லாமே இருக்குது. அதனால் உருட்டு பிரண்டையை துவையலாவோ இல்லை பொடியாவோ காரக்குழம்பாவோ ஏதோ ஒரு விதத்தில் இதை நம்ம செஞ்சு சாப்பிடணும். மாதத்துக்கு ஒரு 2 டைமாவது இதை சாப்பிடணும். இந்த மாதிரி பிரண்டைகளை இப்போல்லாம் நம்மளால் வீட்டிலே வளர்க்க முடியுது. பாருங்கள், ஒவ்வொரு டைம் கட் பண்ணி எடுத்துட்டாலும் அதிலேருந்து துளிர் சீக்கிரமாக இந்த பிரண்டைகள் வளர்ந்துடும். இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டையை நம்ம சமையலுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். வாங்க அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த உருட்டு பிரண்டைக்கு தோல் ரொம்ப கடினமாக இருக்காது, ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இது மாதிரி ஒரு பீலர் எடுத்துக்கிட்டு இந்த தோலை சீவி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த தோலெல்லாம் சீவி எடுத்த அப்புறமும் உள்ளார அப்படியே சதைப்பற்றாதான் இருக்குது. இந்த அளவுக்கு இதை நம்ம சீவி எடுத்துக்கணும். அப்படி பீலர் இல்லைன்னா இதை போல் கையில் இப்படி உடைச்சி ஓரத்தில் இருக்க நார் மட்டும் எடுத்துட்டு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரண்டையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வகை பிரண்டை அதிகமாக அரிப்புத்தன்மை இருக்காது. ஆனாலும் நான் கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை சுத்தம் பண்ணும்போது நமக்கு கையில் அரிக்காது. இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி இதை ஒரு தட்டில் வச்சுருக்கோம். இப்போது இது மேலே நம்ம எடுத்த தோலெல்லாம் வேஸ்ட்டு தான், இதை நம்ம கொட்டிடலாம். இந்த பிரண்டையை வச்சு நம்ம ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அன்பரசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.